ஹை, லவ் இஸ் பிளைண்டுன்னு யாருங்க சொன்னது? லவ் இஸ் ஆக்சுவலி நாட் பிளைண்ட். அது வந்து இஃப் யூ வாண்ட் டு கேரி அவுட் ஃபார் அ லாங் ப்ரொபோசல், ஃபார் அ லாங் ரிலேஷன்ஷிப், உங்களுக்கு லவ் வந்து பிளைண்டாக டோன்ட் டேக் இட். ஏன்னா பர்சனலி இண்டிவிஜுவலாக உங்களுக்குன்னு சில டேலண்ட்டு, சில வைப்ஸு, ஃபிசிக்கல் நீட்ஸ் அண்ட் மென்டல் நீட்ஸ் நிறைய இருக்கும். அந்த வைப்ஸுக்கு மேட்ச் பண்ணுற பார்ட்னரை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்களும் அவங்களும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைஃப் அண்ட் பீஸ்ஃபுல்லான லைஃப்குள்ளே நீங்கள் என்ஜாயபிளாக இருக்க முடியும். ஜஸ்ட் ஃபார் யோர் டெம்பரவரி இமோஷ்னல் நீட்ஸுக்கு நீங்கள் பிளைண்டாக லவ் எடுத்துக்கிட்டீங்க, ப்ரொபோசல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு சஃபர். அட்ஜஸ்ட்மெண்ட், காம்ப்ரமைஸ் அப்படின்றது எல்லா டைம்லேயும் செய்ய வேண்டியது வந்துடும். ஃபார் சிம்பிள் சேயிங், இப்போது உங்களுக்கு இப்போ எனக்கு ஒரு த்ரில்லர் மூவி ரொம்ப பிடிக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னா, என்னுடைய பார்ட்னருக்கு த்ரில்லர் மூவி பிடிக்காமல் போகலாம். பட் எனக்காக அவர் ஒரு தடவை 2 தடவை பார்ப்பார். ரெகுலராக என் பக்கத்தில் உட்காந்து பார்க்கணும்னு நான் எதிர்பார்க்க முடியுமா? தேர் ஸ்டார்ட்ஸ் தி ப்ராப்ளம். ஸோ அது மாதிரி வைப்ஸ்லேயும் சரி, உங்கள் பேஷன், உங்களுடைய ஒர்க் எப்படிப்பட்டது அப்படின்றதுக்கு மேட்ச் பண்ணுற, அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கிற, உங்கள் வைப்ஸை மேட்ச் பண்ணுற பர்சனை, பார்ட்னரை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் என்ஜாயபிள் லைஃப்பை நீங்கள் லீட் பண்ண முடியும். ஸோ லவ் இஸ் நாட் பிளைண்ட். Girls, this is for you. Select a person who matches your vibes, not your emotional needs. Think about it. Take care. Bye.